இனிய சகாக்களே, இதனோட 3வது ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட். இந்த தடவை சுசுகி சாமராய் வீடியோ வந்திருக்கு. நம்ம பார்க்குறது பார்ட் 5 அன்பாக்சிங் வீடியோஸ். அதில் டெயில் லைட் அப்புறம் ரியர் மட்கார்டு அசம்பிளியோட ப்ராக்கெட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெயில் லைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது சுற்றி பார்த்தீங்கன்னா அதோட பிராண்டிங் போட்டி வச்சுருக்காங்க. டிஎம்சி கோல்டு இந்த பிராண்ட் நேமு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 213 ரூபா. சாமராயோட பாட்டு. இது வந்து ஜான் மந்த் 2024 ப்ரைஸிங். உள்ளே பார்த்தீங்கன்னா சேம் ஹாலோகிராம் வச்சு அவங்களோட பிராண்டிங் வச்சு அப்படியே ரேப் பண்ணியிருக்காங்க நீட்டாக. ஒயரிங் சேம் நார்மல் குவாலிட்டி தான். நம்ம மேக்ஸார் 100க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தோம். அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் லைட் வரல, இதுலேயும் உள்ள பல்பு வரல. அடிஷ்னலாக தான் நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த இதில் காஸ்ட் கட்டிங்காக போல்ட்டோட சைஸு, லென்த்து, அப்புறம் நட்டோட சைஸு எல்லாமே கம்மி பண்ணியிருந்தாங்க. இது ஃபிட் ஆகுதான்னு தெரில, பழசில் மாடிஃபை பண்ணி தான் மாட்டியிருந்தோம். அப்புறம் பல்பு இதில் மாட்டுறது பார்த்திங்கன்னா இப்படி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும், நீட்டாக வந்துடும். இது டெயில் லைட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். மாட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ப்ராக்கெட் அசம்பிளி. இதோட விலை பார்த்திங்கன்னா 79 ரூபா. ரியர் மட்கார்டோட ப்ராக்கெட் இது. இந்த பாட்டு ரொம்ப துருப்பிடிச்சிருந்துச்சு. இது கிடைக்குமா கிடைக்காதான் இருந்தேன். ஃபைனலாக ஒரு வழியாக கிடச்சிடுச்சு. இதோட பிராண்ட் வந்து சிலிகான். இதுவும் டெல்லி பேஸ்ட் கம்பெனி. இது சென்னையில் வாங்கினது மெயினாக. அப்புறம் இதை பற்றி சொல்லணுன்னா கரெக்டாக இது எந்த இடத்துல வரும்னா ரியர் மட்கார்டு அசம்பிளி, அப்புறம் ஃப்ரேமு, அப்புறம் நம்பர் பிளேட், இது மூணும் இன்டர் கனெக்டடு. ஃப்ரண்ட் பார்ட் வந்து மட்கார்டும் ஃப்ரேம் கூட மவுண்ட் ஆகும். ரியர் பார்ட் வந்து நம்பர் பிளேட்டும் மட்கார்டு கூட மவுண்ட் ஆகும். அந்த ப்ராக்கெட்டில் தான் இன்னொரு ப்ராக்கெட் வரும். அதில் இண்டிகேட்டர்ஸ் மவுண்ட் ஆகும். இப்படி தான் இந்த அசம்பிளி வரும். நம்ம பார்த்திங்கன்னா பழைய இதில் இந்த இடத்துல வெல்டு பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து 13 mm நட்டை வச்சு வெல்ட் பண்ணியிருந்தோம். பேக்கில் 10 mm நட்டை வச்சு வெல்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா உங்களுக்கு 2 பக்கம் ஸ்பேனர் போட கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் அப்படி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணால் அதே மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே யூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பாய்.